உடலியல் மருத்துவம் மற்றும் மறுவாழ்வுத்துறை. இந்த இடம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இடம் இது. இந்த இடம் மற்றும் ஆட்டிசம், சில நோயாளிகள், ரொம்ப முடியாதவங்கலாம் வராங்க. இவங்களுக்கு வந்து கிராஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சிக்னல் வந்து கொஞ்சம் லாங்கில் இருக்குது. இந்த இடம், இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் எதிர்க்க வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரே ஒரு சிக்னல், இவங்க நின்று போகிற மாரி ஒரு சிக்னலை கொஞ்சம் ரெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிறு பிள்ளைகள், இந்த ஆட்டிசம், இந்த பாருங்கள் ஆட்டிசத்திற்கான உறவு மையம். இந்த ஹாஸ்பிட்டலு மறுவாழ்வு அரசு புலனாய்வு மற்றும் மறுவாழ்வு மையம். இது வந்து அசோக் பில்லரில் இருக்குது. இங்கே சிறு பிள்ளைலாம் வராங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே ஆட்டிசம் பிள்ளைங்க, நடக்க முடியாத பிள்ளைங்க, இந்தமாரி பிள்ளைங்க தான் வராங்க. அதனால் இந்த இடத்துல ஒரு சிக்னல் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரோடு ரொம்ப ஸ்பீடாக வண்டிங்க நிறைய போகுது. அதனால் மக்களாகிய இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, நிறைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. எல்லாம் தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. இவங்களுக்கு அந்த சிக்னலை கொஞ்சம் ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும். அதனால் இது கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு போகிற அளவுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி உங்களுக்கு. இதுதான் புது வாழ்வு சார்ந்த ஒப்புரவு மையம். இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த இடம் வந்து நிறைய முடியாதவங்க தான் இருக்காங்க. தயவு கூர்ந்து இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும்படி பகிரவும். நன்றி.